ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் கண்ணப்பா இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படம் ஸ்ரீ காளஹஸ்தியில் உள்ள சிவபெருமானின் சிவ பக்தரான கண்ணப்பா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் படமாக இது இருக்கு. உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா ஒரு மெய்சிலிருக்க வைக்குது. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய கதை இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையின்படி சுமார் 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உடுமூர் அப்படிங்கிற ஒரு காட்டுப்பகுதி இருக்கு. அந்த பகுதியில் 4 குடிகள் அமைத்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒரு குடிகளுடைய அரசன் தலைவன் தான் நம்ம சரத்குமார். அவருடைய மகன் தான் திண்ணப்பா. இந்த திண்ணப்பா ஆரம்பத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய ஃப்ரெண்டை காளி தேவிக்கு பலி கொடுத்துருவாங்க. அதுல இருந்து சாமினாவே கல் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பாரு. ஒரு காலகட்டத்துல வில்லன்கள் இவங்க ஊரை பயங்கரமா ஆக்கிரமிப்பு செய்வோம். அதுல காரணம் என்னன்னா இவங்க ஊர்ல வாயுலிங்கம் அப்படின்னு ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கும். அது எப்படியாவது இந்த சிவலிங்கத்தை எப்படியாவது எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே படையெடுத்து வந்து அந்த குடிகளில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படி இப்படி கொடுமை பண்ணுவாங்க. இதை உடனே திண்ணப்பா தட்டி கேட்பாரு. அதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. ஒரு சில காரணங்களால் திண்ணப்பா அந்த குடிகளை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அதுக்கப்புறமும் மறுபடியும் மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த வில்லன்கள் மறுபடியும் படையெடுத்து போவாங்க. அப்படி போய் சரத்குமார் அவங்க வந்து கொன்றுவாங்க. இப்போ தன்னுடைய அப்பாவுடைய மரணத்தை எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் குதிப்பார் திண்ணப்பா. அதுக்கப்புறம் இவர் எப்படி கடவுள் பக்தர் ஆனார், சிவபக்தர் ஆனார், போரில் வெற்றி பெற்றாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஏன்னா சிவபக்தர்கள் அவர் எப்படி சிவபக்தர் ஆனார், அந்த பக்தியின் மேன்மையை அழகாக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் பிரபாஸ் வருவார். அவருடைய கேரக்டர் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக உள்ளே வருவாங்க. அவங்களுடைய கேரக்டருங்களாம் நல்லாவே இருக்கும். படத்தில் அந்த அட்வென்ச்சர் காட்சியில் விஎஃப்எக்ஸ் காட்சிலாம் செம்மையாக இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த போர்க்கள் தான் சண்டை போடுறது அப்படி இப்படின்ட்டு செகண்ட் ஹாஃபில் தான் முக்கியமான சீனே வரும். அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க கேரக்டர் செலெக்ஷன் நல்லாவே இருக்குது. பார்த்தா சிவன் கேரக்டரில் அந்த அஜய் குமார் அப்படி இப்படின்ட்டு எல்லாத்தோடைய கேரக்டர் செலெக்ஷனும் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிலாம் நல்லாவே எடுத்திருக்காங்க. ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தர் எப்படி இவ்வளோ பெரிய சிவபக்தர் ஆகி கடைசியாக கிளைமேக்ஸில் பார்க்கும்போது செம்மையான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அந்த 4 குடிகளை பற்றி சொல்லுவாங்க. கொஞ்சம் ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நம்ம பொறுமையாக பார்த்து அந்த படத்தை கடந்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. மொத்தம் அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.